வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 31 திங்கட்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு நேற்றை விட வெப்பம் குறையும் என்று எதிர்பார்த்தது போல குறைந்து விட்டது. நேற்று முன்தினம்தான் 41 டிகிரி வரைக்கும் போனது, இன்றைக்கு குறைந்து விட்டது. இன்றை விட நாளை இன்னும் குறையும். நாளை 100 டிகிரிக்குள் வந்துவிடும். நாளை மறுநாள் வெயில் சுடாது, வெயில் அனலாக இருக்காது, புழுக்கமான வானிலை, உப்புசம், அதாவது வியர்வை கொடுக்கக்கூடிய மந்தமான வெயிலும் மேகமூட்டம் அவ்வப்பொழுது வந்து மாலை இரவில் 2ஆம் தேதி நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி 2ஆம் தேதி மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு மதியம் உறுதியாக தெரிகிறது. குறிப்பாக மத்திய உள் மாவட்டங்கள், மதுரையிலிருந்து மதுரை திருச்சி இடைப்பட்ட இந்த பகுதிகள், அதே போல் ஆங்காங்கே தொடக்கம் 2ஆம் தேதி தான். தொடக்கம் பெரிதாக தீவிரம் இருக்காது. ஆனால் தொடக்கம் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவை, இடியுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதி நள்ளிரவு கடலோரம் தொடங்குகிறது மழை. உள்ளே மதியம் தொடங்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக, அதாவது கிழக்கு மேற்கு காற்று இடைவு உள்ளே சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். 2ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் 11 மணிக்கு மேல் கடலோர மாவட்டங்களிலே மழைப்பொழிவை தொடக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் 3ஆம் தேதி அதிகாலை காலை நேரங்களில் மழைப்பொழிவை கடலோரம் கொடுக்கும். 3ஆம் தேதி காலைக்கு பிறகு மழைப்பொழிவு உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே கொடுக்க தொடங்க மாலை இரவிலே பரவலான கனமழைப்பொழிவு 3ஆம் தேதியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ஆகிய பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் 3ஆம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் 4ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். 6ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை, அதாவது 4ஆம் தேதியும் அதேபோல் மழை, 5ஆம் தேதியும் அதேபோல் மழை, 6ஆம் தேதியும் அதேபோல் மழை. அதாவது கடலோரம் அதிகாலை தொடங்கும், காலை உள்ளே, மதியமும் கடலோரமும் இருக்கும். மாலை வரைக்கும் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மதியம் மாலையில் இருக்கும். ஆனால் மாலைக்கு பிறகு டெல்டாவில் இருக்காது, அடுத்த அதிகாலை தான். மதியம் வரைக்கும் டெல்டாவில் இருக்கும், மாலை உள்ளே பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பொழியும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொழியும். மாலை வந்துவிட்டால் கொஞ்சம் டெல்டா மற்றும் கடலோரத்தில் இடைவெளி கொடுத்து இரவிலிருந்து நள்ளிரவிலிருந்து மீண்டும் அடுத்த மழைப்பொழிவை தொடங்கும், அடுத்த நாள் மழைப்பொழிவை. இப்படி தினசரி அதிகாலை முதல் மாலை ஒரு 2:30-3 மணி வரைக்கும் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள் மழையும், அதாவது காலைக்கு பிறகு மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அனைத்து உள் மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவில், ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வரக்கூடிய 6ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இந்த சுற்று சற்று கனமழையாக ஒதுக்கி இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக கொடுக்கும். அடுத்தபடியாக 7ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கலாம், அல்லது மேகம் சூழ்ந்து தூறலை மட்டும் கொடுக்கலாம். 7ஆம் தேதி பெரிய அளவிலே மழை இருக்காது, ஆனால் ஒரு தூறல், சாரல், லேசான மழை, மேகமூட்டம், மிரட்டல் இருக்கும். 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் மத்திய தமிழ்நாட்டு அருகே வர இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு காற்று குவிக்கப்பட்டு கிழக்கு மற்றும் மேற்கு காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் அமைய நல்ல ஒரு மழைப்பொழிவை 8, 9, 10, 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவை
கடலோரம் முதல் கேரளா வரை, அரபிக் கடலோரம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அது தாழ்வு நிலையால் வரக்கூடிய மழை என்பதனால் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வெப்பம் தணிந்து மிகவும் குளிர்ந்த சீதோஷ நிலையாக வடகிழக்கு பருவமழை போல அந்த மழைப்பொழிவு 8-9 தேதிகளில் கொடுக்கும். ஆக கண்டிப்பாக 2ஆம் தேதி தொடங்கும் மழை 6ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 7ஆம் தேதி ஒரு இடைவெளியோ அல்லது மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய வானிலை கொடுக்கும். 8, 9, 10, 11 தேதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய தாழ்வு நிலை தமிழ்நாட்டை நெருங்கி வளிமண்டல சுழற்சியாக அது மேற்கு நோக்கி நகரும். அடுத்தபடியாக 12ஆம் தேதி அடுத்த நிகழ்வு 12லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அதுவும் அதே போல தான். தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மே மாதம் 15 தேதி வரைக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது. நிகழ்வுகள் 10 நாட்களுக்கு 3-4 நாட்கள் மழைப்பொழிவை தரும் என்றோம். ஆனால் இப்பொழுதைக்கு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இணைந்தே வருகிற காரணத்தினாலே 2ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும். இடையில் ஒரே ஒரு 7ஆம் தேதி மட்டும் தீவிரம் குறைந்திருக்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை அறிக்கை. மேலும் ஏப்ரல் 15க்கு மேல் 22, 23, 24ஆம் தேதி மழைப்பொழிவும், அடுத்தது மாத இறுதி நாளில் ஒரு மழைப்பொழிவும், இடையில் தூறல் சாரல் மிரட்டு வானிலை எல்லாம் இருக்கும். முற்றிலுமான ஒரு மழை இல்லாத ஒரு நாள்னா மிக குறைவான நாளாகத்தான் இருக்கும். அதாவது 10 நாளில் 3-2 நாள் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை 4 நாள் இருந்தாலும் இடையில் மிரட்டல் தூறல் சாரல் எல்லாமே இருக்கும். ஆகவே பெரும்பாலான நாட்கள் ஏப்ரல் ஒட்டுமொத்த நாட்களிலும் மே மாதம் முன் 15 தேதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். மே மாதம் 15 தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நிகழ்வுகளால் மழைப்பொழிவை தரும். அது கேரளா கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை போல வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்தும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது போன்ற ஒரு வெப்பச்சலன மழையை கேரளா கர்நாடக பகுதிகளில் ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழைப்பொழிவு இருக்கும். நிகழ்வானது ஒடிசா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் என்பதனால டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். இருந்தாலும் அதிலும் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மே 15 தேதிக்கு மேலும் காற்று சுழற்சி மழைப்பொழிவும் மே இறுதி 15 தேதியிலையும் இருக்கிறது. ஆனால் உறுதியாக ஏப்ரல் 30 நாள், மே 15 நாள் இதில் குறைந்தபட்சம் 3 நிகழ்வுகள் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது உறுதியாகவே தெரிகிறது. ஆகவே மே 15 வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வும், மே 15லிருந்து மே 31 வரை இறுதி வரை கொஞ்சம் வெயில் கூடினாலும் மழைப்பொழிவும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே 31ஆம் தேதி கண்டிப்பாக தொடங்கும். ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் அது தொடர்பாக விரிவாக சமர்ப்பித்திருக்கிறேன். மீண்டும் ஒரு சிறு மாறுதலுடன் துல்லிய அறிக்கையாக நீண்டகால அறிக்கையை அடுத்து சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருந்து கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.